திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பண்ருட்டி எம்எல்ஏவுமான வேல்முருகன் கடந்த சில நாட்களாக திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வந்த நிலையில் தற்போது அவர் ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளது. விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவர்ஜுனா திமுகவிற்கு எதிராக விமர்சனங்களை வெளிப்படையாக தெரிவித்து வந்த நிலையில் அவரை திருமாவளவன் சரிக்கட்டுவதற்குள் படாத பாடுபட்டு விட்டார். இறுதியாக ஆதவர்ஜுனா தானாகவே விசிகாவில் இருந்து வெளியேறுவதாக தெரிவித்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த பிரச்சனையின் ஈரம் காய்வதற்குள் திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏவான வேல்முருகன் அடுத்த குண்டை தூக்கி போட்டுள்ளார். கடந்த 2 நாட்களாகவே திமுகவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் அவர் வட மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பு நிவாரண நிதியாக வெறும் 2000 ரூபாய் கொடுத்து தமிழக அரசு பிச்சை போடுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் வட மாவட்டங்களுக்கு பாகுபாடு காட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார். தேர்தல் சமயத்தில் தங்களை பயன்படுத்தி அமைச்சர் பொறுப்புகளில் அமர்ந்து கொண்டவர்கள் தற்போது அவர்கள் வீட்டு உதவியாளர்களை வைத்து பேசுவதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் செயற்குழு கூட்டத்தை கூட்டி திமுக கூட்டணியில் நீடிப்பது குறித்து வேல்முருகன் முடிவெடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பண்ருட்டி தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் அக்கட்சி வட்டாரம் தெரிவிக்கின்றது. பிரபல தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் சட்டமன்றத்தில் மழை வெள்ள பாதிப்பு குறித்து பேசுவதற்கு ஆயத்தமாக இருந்ததாகவும் ஆனால் வெறும் 2 நாட்களில் சட்டப்பேரவையை மூடிவிட்டதாக அதிருப்தி தெரிவித்துள்ளார். அது தொடர்பாக சபாநாயகரிடம் தெரிவித்த போது நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு வாருங்கள் என தட்டி கழித்து விட்டதாக புலம்பி தள்ளியுள்ளார். ஆகவே திமுக கூட்டணியில் ஒரு விக்கெட் விழப்போவது கூடிய விரைவில் தெரியவரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.